1 3 a plus b the whole square is equal to 5. ஏய் இருடா உங்களை மாட்டி விடுறேன். சார் அந்த பசங்களை பாருங்க சார், ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்க சார். விடட்டும். 1 5. சார் அங்கே பாருங்க சார், பசங்களாம் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க சார். ஆடட்டும். சுரம் பாரு டேய். சார் பசங்களா பாருங்க சார், ஃபோனில் பப்ஜி விளையாடிட்டு இருக்காங்க சார். விளையாடட்டும். சார் என்ன சார் நீங்கள் பசங்க இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. உட்கார். பசங்களா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க போல. சார் பெல் அடிச்சிச்சு. எருமை சிவா. நாளைக்கு எல்லாருக்கும் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கு. மறக்காம உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துருங்க. ஏய் என்ன மச்சான், நாளைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வேற வச்சிருக்காங்க. டேய் பயமா இருக்குடா, நான் வேற வீட்டில் என்ன சொல்ல போறேனே தெரியலடா. மச்சான் நான்லாம் வீட்டில் சொன்னாதானடா. மச்சான் அங்க பாருடா, இவ்வளோ பெருசா வச்சிருக்கானுங்க. மானே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போன்ல வேற மெசேஜ் வந்திருக்கு, ஏதோ நாளைக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஆம்ல. அதுக்குள்ள வந்துருச்சா? இவனடா அப்படி உறைஞ்சு போய் அங்க பாத்துக்கிட்டு இருக்கான். இது உங்க வாத்தியார் தானே? ஆமாப்பா. என்ன கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? இல்லப்பா. இப்பெல்லாம் யார் அரசியல் வர்றதுன்னு ஒரு விவசாயம் போச்சு. சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் வாடா போலாம். பழனி சார் வா. நீங்க தான் பழனியோட அப்பாவா சார்? ஆமா சார். என்னங்க சார் முடி வளர்த்துட்டு வரான்? பின்னாடி டைல பாருங்க சார், எலிவால் மாதிரி இருக்கு. ஓகே சார். பேண்ட பாருங்க சார், ஜட்டி தெரியறோட கீழே இறங்கி போட்டு வரான் சார். ஓகே சார். நகத்தை பாருங்க சார், காட்டு மிராண்டி மாதிரி வளர்த்துட்டு வந்திருக்கான் சார். அப்பா இப்போ ஓகே சார். இப்பதான் சார் தெரியுது அவன் எது காட்டு மிராண்டி மாதிரி இருக்கானு. போங்க போய் மத்த டீச்சர்ஸ பாருங்க, கூட்டு போ பழனி. ஹலோ டீச்சர். வணக்கம் சார், உட்காருங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்களோ? இந்தாங்க சார் உங்க பையனோட ரிப்போர்ட் கார்டு. என்ன மேடம் இது பாலட்டை மாதிரி இருக்கு? என்னது பாலட்டையா? எங்க உங்க சைனை போடுங்க. சார் நீங்க கை நாட்டா? ஆமா. அப்போ இந்த ரிப்போர்ட் கார்டுல 3 தடவைக்கு மேல சைன் போட்டுருக்கு. பா கை நாட்டலாம் போட்டா அசிங்கம்பா, அதனால தான் உன் சைனை நானே போட்டேன். எதுரா அசிங்கம்? கை நாட்டா இல்ல நீ பண்ணதா? சார் இவன் லட்சணத்தை நீங்க மத்த சப்ஜெக்ட் டீச்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி மேடம். எந்திரா டே. சார் நானே உனக்கு போர்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டு பிடி பீரியட் நான் கடன் வாங்கி வந்தா அந்த சார் கிட்டே போய் திரும்ப பிடி பீரியட் வாங்கி போறான் சார் இவன். உங்க பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்னா நாஸ்ட்ரோ ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்கு சார். அது ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்டர் ஆப். அதுல நிறைய கிரிக்கெட் ஃபுட்பால்னு நிறைய கேம்ஸ் பத்தி கேள்வி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும் சார். அதுல இருந்து வின் பண்ற காசை உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கோ இல்ல உங்க பேடிஎம் அக்கௌண்ட்க்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்றவங்களுக்கு 100 ரூபாய் போனஸ் கேஷ் வேற கொடுக்குறாங்க சார். ஓ நல்லா இருக்கு சார். இந்த ஆப் மூலமா விளையாடவும் செய்யலாம், அதே சமயத்துல சம்பாதிக்கவும் செய்யலாம் சார். சார் ஆனா மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்னா அப்புறம் எதுக்கு சார் பிடி பீரியட்லாம் வச்சிருக்கீங்க? சார் பிடி பீரியட் வந்து ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் சார். ஃபிட்னஸ் வந்து நல்லா இருக்கணும் சார் பசங்களுக்கு, அப்பதான் மைண்ட் நல்லா ஒர்க் ஆகும் சார் அவங்களுக்கு. ஆனா அத கடன் வாங்கி மேக்ஸ் நடத்துவீங்க. மேக்ஸ் தான் சார் லைஃப்ல முக்கியம், பிடியா சார் முக்கியம். தம்பி நீ ஸ்போர்ட்ஸை மட்டும் விட்டுறதப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாரு. மான் கரதி சிவகார்த்திகேயன் என்ன வருவேன் அந்த தான் சொல்றாங்கண்ணா. சரி சார் போயிட்டு வாங்க சார். அன்னைக்கு கேஷுவலாக ஃபுட்பால் கோர்ட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தேன். அவன் என்னன்னா ஃபுட்பாலுக்கு புறமண்டியில் அடிக்கிறான் சார். நாங்கிறதுனால கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். அடிச்சது இல்லாம திமிரா வர சாரி கேட்குறான் சார். அப்புறம் சார் உங்க பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது, படிப்பு ரொம்ப பாதிக்குது, அதை முதல்ல கட் பண்ணி விட்டுருங்க. சரி இப்ப கிளம்புங்க. ரிப்போர்ட் கார்டு கொடு. ஏதோ 2 சப்ஜெக்ட்ல தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், மிச்சம் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருக்கான் சார். அது மட்டும் இல்ல, உங்க பையன் கிளாஸ்ல என்ன பண்ணா தெரியுமா சார்? கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிங்க, அதுல தான் நிறைய ஸ்கோப் இருக்கு. மேம் 4x 8x மேம். சார் நீங்க எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? இல்ல மேடம் நான் அதுக்கு சிரிக்கல, நீங்க வந்து இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இருக்குன்னு சொன்னீங்களா அதுக்கு சிரிச்சேன். சார் நான் இங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே மேடம். இதே மாதிரிதான் ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டருக்கு படிங்க, அப்பதான் உயிருக்கு போராடுறவங்க எல்லாம் காப்பாத்த முடியும். அதுக்கே மேம் டாக்டர் படிக்கணும், ரிவைவ் பண்ணவே போதுமே. இவன் நல்லா அடிச்சாதான் சார் திருந்துவான். நானும் பப்ஜி விளையாடுறேன்றால சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்ல போறாரோ? என்ன சார் இவன் மேக்ஸ்ல 4 மார்க் வாங்கி வச்சிருக்கான். 4 மார்க் வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது சார். அப்ப 100 மார்க் வாங்கினா வலிச்சிடலாமா சார்? சார் உங்க பையன் என்ன லட்சணத்துல இருக்கான்னு இப்ப தெரியும். ஒரு கேள்வி கேக்குறான் அவன்கிட்ட. கேளுங்க. ஒரு பையன் 40 மாம்பழம் வாங்கிட்டு போறான் சார். சார் ஒரே ஆள் 40 மாம்பழம் சாப்பிட்டா கட்டி வந்துரும் சார். வேணாம் சார் என்ன பேச விடுங்க சார். சரி சார். 40 மாம்பழம் வாங்கிட்டு பிளாஸ்டிக் பையில எடுத்துட்டு போறான் சார். சார் பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டேன் சார், யூஸ் பண்ணாதீங்க சார். என்ன பேச விடுங்க சார். கேளுங்க.
பிளாஸ்டிக் பையில எடுத்துட்டு போகும்போது பையன் இறந்து போய் 5 மாம்பழம் கீழே விழுந்துடுது. இப்போ இது எனக்கு தெரியும் சார். இதுக்கு தான் 40 மாம்பழத்தை சாக்கு பையில போட்டு எடுத்துட்டு போகணும். தோட்டத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு தெரியாதா? என்ன சார் இப்படி பண்றீங்க? மன்னிச்சிருங்க சார். நீங்க கேளுங்க. 5 மாம்பழம் கீழே விழுந்துடுது. இப்போ மொத்தம் அங்க எவ்வளவு மாம்பழம் இருக்கு? 40 in the mind, 5 in the finger, 1 2 3 4 5 35 சார். 35 சார். என்ன சார் நீங்க அவன மாதிரி முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? மொத்தம் அங்க 40 மாம்பழம் இருக்கும் சார். எப்படி சார்? மிச்சம் 5 மாம்பழம் கீழே தானே இருக்கு. சார் இப்போ இந்த மாம்பழம்லாம் எங்க இருக்கு? பொறுக்கி பொறம்போக்கு பண்ணாட ஏஞ்சுடா. அப்படி என்ன கேட்டோம்? எந்திரா. உட்கார பழனி. ரிப்போர்ட் கார்டு கொடுங்க. மார்க் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை சார். மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் சேட்டை பிடிச்சி சுற்றுறான். நம்ம பண்ணாததா இந்த வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணி பிடிச்சிடலாம்ல? பிடிச்சிடலாம் சார். அது ஒன்றும் இல்லை சார், தேத்திடலாம். நான் பார்த்துக்கிறேன். சொல்லிட்டா சார் வேணாம் சார். சொல்லுவாடா, சொல்லி பார்ப்போம்டா. சார் வேணாம் சார். என்ன சார்? அது ஒன்றும் இல்லை சார். நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு உங்கள் பையனை 2 பொண்ணுக்கு பத்தில் உட்கார வச்சிருந்தேன் சார். அவன் என்னடானா அவங்க கூட வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கான். இல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா. எனக்கே அவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அடிச்சு சொல்கிறேன் சார், இந்த ஆனுவல் லீவுக்குள்ள ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓட தான் போகிறான். என் சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்குறானோ இல்லையோ, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை சார். கிளாஸ்ல பாடம் நடத்தும் போதெல்லாம் தூங்கிட்டே இருக்கான் சார் உங்க பையன். பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உங்க பையனுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுது சார். அப்படியா? என்ன சார் பண்ணணும்? நம்ம டியூஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா 3 பேக்கேஜ் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா சிம்பிளி வேஸ்ட் ஜஸ்ட் ஃபார் மணி சார். ரெண்டாவது பேக்கேஜ் பாத்தீங்கன்னா தேரவே தேராது சார். மூணாவது பேக்கேஜ் பாத்தீங்கன்னா மக்குக்கு சார். மக்குக்குவா? அதான் சார் மக்குக்கு முட்டை சார். அதோட பிரச்சனை இல்லை சார். எப்படி அவனை தேத்திடலாம். அப்படியா சார்? தேத்திடலாமா? எவ்வளவு சார் ஆகும்? ஜஸ்ட் 40,000 சார். நோ கிரெடிட் கார்டு, நோ டெபிட் கார்டு, ஒன்லி கேஷ். பட் அவன் ஃபெயில் ஆயிட்டா அது நான் ரிஃபண்டபிள். உங்கள் பையன் எல்லா விதமான பொறுக்கித்தனத்தையும் பண்ணிட்டு இருக்கான் சார். இங்கே கிளாஸில் லைட் அடிக்கிறது, பொண்ணுக்கு மேலே ராக்கெட் விடுறது, அதே 1 ரூபா தூக்கி போட்டு எடுத்துற சொல்கிறது, அவ்வளோ. ஏன் இங்கே பாருங்க. என்ன சார் இது? ராஜராணி அடப்புறமா? டேய், இதெல்லாம் உங்கள் பையன் அடிச்சு விட்டு சார். இதே பொறுப்புல அப்பா இருந்தால் அடிச்சு திருத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணிடாதீங்க சார். அடிக்காதீங்க சார். பாட்டு இருக்கு, அதெல்லாம் அடிக்காதீங்க. ஐயோ சார், சொல்லுங்க, விட்டாதீங்க சார். வெத்தெல்லாம் அடிக்காதீங்க சார். சாரம் அடிக்காதீங்க சார். நிறுத்துங்க சார். இப்படி அடிக்கிறதுக்கு அடிக்காம இருக்கலாம். போங்க, கிளம்புங்க. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். சார் உங்க பையன் தமிழ்ல பேசிட்டான்ட்டு ஒரு 1500 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. போகும்போது அதை மட்டும் கட்டிட்டு போயிடுங்க. நீ பசங்களை கூப்பிட்டு வெளில போ. ஓகேப்பா. நீ வாங்கடா வாங்கடா, எல்லாரும் வெளில வாங்கடா வாங்கடா. எல்லாம் எங்க போறானுங்க? என்ன இவர் பண்றாரு? நான் முதல்ல இருந்தே வரேன். ஏன் டீச்சர் அவன் கம்மியாக மார்க் எடுத்ததை மட்டும் பார்க்குறீங்க? 2 பாடத்தில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. அது மாதிரி மற்ற பாடத்துலையும் எடுக்க முடியும்னு சொல்லி ஊக்க வைக்க வேண்டியது தானே? நீங்கள் என்ன சார் இணையதளம்லாம் பார்க்குறது இல்லையா? இந்த காலத்திலே டீச்சர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பொறுமையாக நிதானமாக நல்லா புரிகிற மாதிரி சொல்லி தராங்க. நீங்கள் கிளாஸில் நல்லா நடத்துனா அவன் ஏன் தூங்க போகிறான்? அவனுக்கு ஏன் டியூஷன் தேவைப்படுது? டேய் பழனி, உங்கள் அப்பா சூப்பர்றோம். நாம எப்பவுமே பசங்களை இதை படி, அதை படி, டாக்டர் படி, இன்ஜினியரிங் படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கட்டும். அப்படின்னா தான் பிடிச்ச வேலையை பார்த்து வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பாங்க. நகைச்சுவையான மனிதர். ஏன் சார் பசங்க விளையாடும் போது உங்களே யார் சார் கிரவுண்டுக்குள்ளே போக சொன்னது? அப்புறம் பந்து படாமல் சார், ஸ்போர்ட்ஸுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை சார். நினச்சா ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா வரலாம், படிப்புலேயும் நல்லா வரலாம் சார். நீங்கள் கணக்கு நடத்த சொன்னால் கடிச்சோ கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பசங்கன்னா இந்த வயசில் சேட்டை செய்ய தான் சார் செய்வாங்க. அதெல்லாம் கடந்து தானே சார் வந்தோம். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சது ஏன் சார் உங்களுக்கு தெரியல? இதெல்லாம் இருக்கட்டும் சார். ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு மற்ற மொழியை மதிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த மொழியே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு தமிழுக்கே ஃபைன் போடுறீங்களே, அது தமிழுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே பண்ற தப்பு. உங்க பேர் என்ன சார்? மிஸ்டர் பி வெங்கடேஷ்குமார். மிஸ்டர் வெங்கடேஷ்குமார், தாய்மொழியில பேசுறது தப்பு இல்லை, ஓகேவா? ஓகே சார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். நான் வரேன். சரிப்பா சரிப்பா சரிப்பா. இங்கே பாருங்கப்பா, 1000 இருந்தாலும் அவங்கவுங்க குரு, சரியா? அவங்க 10 தப்பு பண்ணா 1000 நல்லது இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும், சரியா? சரி சரி. அப்புறம் நீங்க இந்த லவ் பண்ணுவீங்களோ, இந்த சேட்டை பண்ணுவீங்களோ, இந்த ஸ்போர்ட்ஸ் போவீங்களோ, அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அவங்க அப்பா அம்மா படிக்க அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிச்சு நல்ல பேர் வாங்கி அவங்கள காப்பாற்றணும், சரியா? நான் வரேன். வாடா வாடா. ஏன்பா 1500 ரூபாய் இல்லன்னு தானே இவ்வளவு பெரிய டைலாக் பேசினேன்.
வீடியோ. அது மட்டும் இல்லாம நாஸ்ட்ரோ ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்கு. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்டர் ஆப். இந்த ஆப்பை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு போனஸா கிடைக்கும். அண்ட் இந்த ஆப்க்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நடந்த கொலகாண்டு மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கீழ கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நாங்க அதை ரீக்ரியேட் பண்ணுவோம். கொலகாண்டு வீடியோ சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றிகள்.